ஃபாலோ பண்ற ஏதாவது இருக்காங்க சார்? அது மெடிடேஷன், பிரேயர். அது நான் காலையில எந்த நாட்டுல இருந்தாலும் காலையில எந்திரிச்சு அந்த நம்ம டீம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க 9-6 பிரேயர் பண்ணுவோம். காலையில எந்திரிச்சு என்ன வேலை இருந்தாலும் இந்த லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் ஃபோன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பிரேயர்ஸ் 9-6 பிரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் ஆபீஸோட தான் கனெக்ட்ல இருப்பேன். இங்க இந்தியாவில இருந்தனா, சென்னையில இருந்தனா ஆபீஸ்க்கு வராம, அது எத்தனை மணியா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வராம இருக்க மாட்டேன். அதே மாதிரி காலையில நான் ஒரு ஸ்டாஃப்ங்கிற மாதிரி காலையில சீக்கிரம் எல்லாரும் எத்தனை மணிக்கு வராங்களோ அதோட 10 நிமிஷம் முன்னாடி தான் நான் வரேன். அதை நான் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸா ஃபாலோ பண்றேன். ப்ரேயர் பண்றது, மெடிடேஷன் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க கூட இருக்கிறவங்க யாரும் வெளியில ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. வெளியில யாரும் கூட ஒரு தம்மோ யாரும் தப்பா இது பண்ண மாட்டாங்க. எல்லாரும் இங்க வருவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. முஸ்லீம்ஸ் இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், அந்த பூஜை ரூம்ல வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா அவங்க யாருமே அங்க வர்றவங்க எல்லாருமே நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின்ங்கிற பாகுபாடு இங்க யாரும் இல்லை. நம்ம மனிதர்கள், தமிழர்கள், இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வராங்க. அது ஈஸி. ஏன்னா நல்லவங்களால மட்டும்தான் இதை ஈர்க்க முடியும். இப்போ நம்ம நல்லவங்க இருக்கிறதுனால எல்லாருமே அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்க வராங்க. தப்பான ஆட்கள் இங்க வர்றதில்ல. வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் கூட நிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சரிங்க.